ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸோடைய சில முக்கியமான டேட்ஸ் மற்றும் டிஃபென்ஸில் நடந்த முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸசைஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான முக்கியமான டேஸ் இருக்குது. ஸோ இருக்க மந்த்லேயே டேஸில் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுற மந்த் என்ன அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு மார்ச் மாதத்துலேயும் நிறைய முக்கியமான தினங்கள் இருக்குது. ஸோ அதனால் மார்ச் மாதத்துடைய முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல மார்ச் 3ஆம் தேதி. ஸோ மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைல்டு லைஃப் டே கொண்டாடுறாங்க. ஸோ மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் உலக வன விலங்கு தினம், வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படிங்கிற இந்த தினம் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 1973ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி தான் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைட்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த விலங்குகள் எல்லாமே பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சைட்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. ரொம்ப அழியக்கூடிய தருவாயில் அழியக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே ரொம்ப உயர்ந்த விலைக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரேட் பண்ணி அதிலிருந்து வருமானம் பார்க்குறது. அதே மாதிரி இல்லீகலாக விலங்குகள் பறவைகள்லாம் ட்ரேட் பண்ணுறது, அதை ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த சைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இது 1973ஆம் ஆண்டு தொடங்குறாங்க மார்ச் 3ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படிங்கிற இந்த ஒரு தினம் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்சிங் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட். வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்சிங் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிற இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 2025 வேர்ல்டு வைல்டு லைஃப் டேவுடைய கருப்பொருளாக இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்போது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொடெக்டட் ஏரியாவில் இவர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதோடைய மீட்டிங்கும் நடந்திருந்தது. ஸோ இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்தியா ப்ராஜெக்ட் சீத்தா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை 2021ஆம் ஆண்டுலேருந்து எப்போ இருந்து 2021ஆம் ஆண்டுலேருந்து ப்ராஜெக்ட் சீத்தா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு முக்கியமான ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து ஒன்று நமீபியா, அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த இரண்டு ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து நம்ம சிறுத்தையை இறக்குமதி பண்ணி நம்ம இந்தியாவில் கொண்டு வரோம். ஏன்னா இந்தியாவில் சிறுத்தைகளே கிடையாது. இந்தியாவில் 1952 1952 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் சிறுத்தை இனம் அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா திரும்ப இந்த சிறுத்தை இனத்தை மறுபடியும் இந்தியாவில் கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் நமீபியா இந்த ரெண்டு நாடுகள்லேருந்து வாங்கப்பட்ட சிறுத்தைகள் எல்லாமே எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் குனு நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சிறுத்தைகளை 2 வெவ்வேறு இடங்களுக்கு மாற்ற போகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி சாகர், எங்கள் மத்திய பிரதேசக்கூடிய காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அப்படிங்கிற இடத்துக்கும், அதுக்கப்புறமா ராஜஸ்தானில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனி கிராஸ்லேண்டுக்கும் இதை இடமாற்றம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து நேஷ்னல் டிஃபென்ஸ் டே. ஸோ மார்ச் 3ஆம் தேதி என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்திய ஆயுதப்படையின் தியாகங்கள். ஸோ இந்தியாவுடைய டிஃபென்ஸ்லேருந்து மிலிட்ரி இந்த மாதிரியான இதில் டிஃபென்ஸ் ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் உயிர் நீர்த்திருக்காங்க இல்லையா, அவங்கள போற்றும் விதமாக, அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அவங்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக நேஷ்னல் டிஃபென்ஸ் டே எப்போது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி நேஷ்னல் டிஃபென்ஸ் டே கொண்டாடுறாங்க. இந்த 2025 அப்படிங்கிறது 87வது அனிவர்சரி. இந்த ஆண்டு அப்படிங்கிறது 87வது ஆண்டு. இந்த நேஷனல் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிறது கொண்டாட ஆரம்பிச்சு நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா 87 ஆண்டுகள் ஆச்சு. ஸோ இது எதுக்காக நம்மளுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த முப்படைகள்ல இருந்தும் நிறையா சோல்ஜர்ஸ், நிறைய ஆஃபீஸர்ஸ் இந்தியாவிற்காக உயிர் விட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்களுடைய தியாகத்தை போற்றுறதுக்காக உள்ளதான் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் டிஃபென்ஸ் டே. இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி நேஷனல் டிஃபென்ஸ் டே கொண்டாடுறாங்க. அடுத்து மார்ச் 3ஆம் தேதியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான தினமும் கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹியரிங் டே. என்னது
வேர்ல்டு ஹியரிங் டே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா காது கேளாமை மற்றும் காது பராமரிப்பு. ஸோ காதுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா காது அப்படிங்கிறது ஐம்புலன்களில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புலன் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இது பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு ஹியரிங் டே இந்த டே வந்து யார் கொண்டாடுறா, யார் வந்து இது நடத்துகிறா அப்படின்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இருக்காங்க இல்லையா? WHO என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு ஹியரிங் டே. ஸோ வேர்ல்டு ஹியரிங் டேவை யார் கொண்டாடுறா, WHO வந்து கொண்டாடுறாங்க. இந்த 2025 2025 ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சேஞ்சிங் மைண்ட் செட் எம்பவர் யுவர் செல்ஃப் டு மேக் இயர் அண்ட் ஹியரிங் கேர் எ ரியாலிட்டி ஃபார் ஆல். எனது சேஞ்சிங் மைண்ட் செட் empower yourself to make ear and hearing care a reality for all அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. ஸோ அப்போது மார்ச் 3ஆம் தேதி 3 முக்கியமான தினங்கள். முதல் என்ன, வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, அதே மாதிரி நேஷ்னல் டிஃபென்ஸ் டே, வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தினங்களும் எப்போ தான் கொண்டாடுறாங்க, மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அடுத்து மார்ச் 5ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் அவேர்னஸ் டே. இந்த டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த டே எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா நிறைய நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அணு ஆயுதங்களை வாங்கி அணு ஆயுதங்களை வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு எதிராக உள்ள ஒரு தினம் தான் என்ன, இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட். ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்களோ அந்த அணு ஆயுதங்களை கைவிடணும், அந்த அணு ஆயுதங்களை விட்டுட்டு பீஸ்ஃபுல்லான உலகத்தில் எந்த மூலையில் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் சண்டை வந்தாலும் அதை ஒரு பீஸ்ஃபுல்லான முறையில் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இதோடைய தீமை வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதில் வந்து அணு ஆயுத குறைப்பு. ஸோ அணு ஆயுத குறைப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, ஸோ அணு ஆயுத குறைப்பு இருக்கு இல்லையா, இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் வெப்பனில் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஏன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து போட்டால் அப்படின்னாலே அந்த ஊரே வந்து காலி ஆகிடும். அதனால் என்ன சொல்லுவாங்க, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து தடை பண்ணணும், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் இந்த ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இது இப்போ மார்ச் 5ஆம் தேதி இந்த இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் ப்ராலிஃபரேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து மார்ச் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டென்டிஸ்ட் டே. நேஷ்னல் டென்டிஸ்ட் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 6ஆம் தேதி. மார்ச் 6 நேஷ்னல் டென்டிஸ்ட் டே வந்து கொண்டாடுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஓரல் கிளீனினஸ், வாய் சுத்தமாக வச்சுக்கிறது, பல்லுகள்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எப்படி வந்து இயர் டேயில் காது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி பல்லுடைய முக்கியத்துவம் அதை பற்றி இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறது, நம்மளுடைய அந்த ஓரல் ஹைஜீனை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறதை பற்றி இதில் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நல்ல பழக்கங்கள், இந்த பல்லை க்ளீன் பண்ணுறது என்னென்னலாம் நல்ல பழக்கங்கள், குட் ப்ராக்டிசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய நேஷ்னல் டென்டிஸ்ட் டேல பரிந்துரை வந்து பண்ணுறாங்க. அடுத்து மார்ச் 7 ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜன் ஔஷதி திவாஸ். இந்த ஜன் ஔஷதி திவாஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம், பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரிக் மருந்துகள். இப்போ நார்மலாக நம்ம கடையில் போய் ஒரு மருந்து வாங்குகிறோம், ஒரு பிராண்டட் மருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய விலை வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னா இந்த ஜெனரிக் மருந்துகளுடைய விலை வந்து ரொம்ப 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 கம்மியாக 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தானே ஜெனரிக் மருந்து. ஏன் அப்படின்னா இதில் அந்த பிராண்டுடைய காம்பனண்ட் எதுவுமே இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம போயிட்டு கடையில் வாங்குறோம்ல, பேராசிட்டமால், டோல் இந்த மாதிரி வாங்குறோம்ல, அதில் எல்லாமே அந்த பிராண்டோடைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பிராண்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக அந்த பிராண்டோடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பிராண்டட் மாத்திரையோட பேர். ஆனால் இந்த ஜெனரிக் மெடிசனில் அந்த இப்போ டோலோ அப்படின்னா அது வந்து என்ன காம்பனண்ட்டோ அதில் உள்ள என்ன கெமிக்கல் இருக்கோ அந்த கெமிக்கல் பேர் மட்டும்தான் போட்டிருப்பாங்களே தவிர அதுக்குன்னு எந்த பிராண்டன்மே இருக்காது. ஸோ இதை இது பண்ணுறதுக்காக பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற இது வந்து 2008ஆம் ஆண்டுலேருந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை, அந்த ஜெனரிக் மருந்துகளோடக்கான திட்டத்தை ப்ரொமோட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 7ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, ஜன் ஔஷதி திவாஸ், ஜன் ஔஷதி தினம், ஜன் ஔஷதி திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க. எதுக்காக, ஜெனரிக் மெடிசனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பிரதான் மந்திரி
பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே ஜெனரிக் மருந்துகள் கொடுக்குறாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மார்ச் 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஔஷதி திவாஸாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மார்ச் 1லேருந்து மார்ச் 7 வரை, ஸோ மார்ச் 1லேருந்து மார்ச் 7 வரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜன் ஔஷதி வீக், ஸோ ஜன் ஔஷதி வீக் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு குறைந்த விலையில் ஹை குவாலிட்டி ஜெனரிக் மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து மார்ச் 10 என்ன டேனா சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே. நம்மளுடைய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் இருக்கு இல்லையா, இது உருவான டே தான் நம்ம வந்து இந்த சிஐஎஸ்எஃப் டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 10ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 56வது சிஐஎஸ்எஃப் டே, 56வது சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே வந்து கொண்டாடி இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துருந்துச்சு. இதுக்கு இந்த 56வது சிஐஎஸ்எஃப் டேக்கு யார் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க, நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தான் இதுக்கான சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அடுத்து மார்ச் 4லேருந்து மார்ச் 10, ஸோ மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷனல் சேஃப்டி வீக்காக கொண்டாடுறாங்க. பாதுகாப்பு வாரம், தேசிய பாதுகாப்பு வாரமாக கொண்டாடுறாங்க. இந்த பாதுகாப்பு வாரம் எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய பாதுகாப்பு வாரம், நேஷனல் சேஃப்டி வீக் அப்படிங்கிற இந்த வீக் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து எப்போ இருந்து எப்போ வரை, மார்ச் 4லேருந்து மார்ச் 10 வரை, ஸோ மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த விஷயம் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. யார், நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் crucial for Viksit Bharat, safety and well-being crucial for Viksit Bharat, safety and well-being crucial for Viksit Bharat அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 நேஷனல் சேஃப்டி வீக்குடைய கருப்பொருள். இந்த நேஷனல் சேஃப்டி வீக்கோடைய கொண்டாட்டத்தில் தான் நம்மளுடைய என்எல்சி இருக்காங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக அரண் அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து மார்ச் 12 நோ ஸ்மோக்கிங் டே. நோ ஸ்மோக்கிங் டே அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 12ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த புகைப்பிடிக்கிறது இருக்கு இல்லையா, புகைப்பிடிக்கிறதுனால நமக்கு எக்கச்சக்கமான நோய்கள் வந்து பரவுது இல்லையா, ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2வது புதன்கிழமை, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2வது புதன்கிழமை நோ ஸ்மோக்கிங் டே. நோ ஸ்மோக்கிங் டே வந்து மார்ச் மாதம் 2வது புதன்கிழமை நோ ஸ்மோக்கிங் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, என்கரேஜ் ஸ்மோக்கர்ஸ் டு குவைட், யாரெல்லாம் புகைப்பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த புகையிலைனால என்னென்னலாம் வந்து ரிஸ்க் ஏற்படுமோ அதை பற்றி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம். மார்ச் 15 அப்படிங்கிறதுனா உலக நுகர்வோர் தினம், வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. ஸோ மார்ச் 15 அப்படிங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே, உலக நுகர்வோர் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமரோட நுகர்வோருடைய ரைட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நுகர்வோருக்கு அவங்களுடைய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் கிரியேட் வந்து பண்ணுறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல். நிலையான வாழ்க்கை முறைக்கான நியாயமான மாற்றம், எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல், எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக இருக்குது. ஸோ இதோடைய கருப்பொருள் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேவுடைய கருப்பொருளாக இருக்குது. ஸோ அடுத்து நேஷ்னல் வேக்சினேஷன் டே. இது எதுக்காக அப்படின்னா தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, தடுப்பூசி போடுறத பார்த்தினா விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேஷ்னல் வேக்சினேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கிராமங்களில் இன்னும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ தடுப்பூசி போடுறதுனால குழந்தைகள் இறந்து போயிடும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறதுனால இந்தியாவில் இன்னும் நிறைய கிராமத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேஷ்னல் வேக்சினேஷன் டே அப்படிங்கிற தடுப்பூசி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி. மார்ச் 16ஆம் தேதி வேக்சினேஷன் டே வந்து
கொண்டாடுறாங்க. ஸோ இது முதல்ல இந்தியாவில் முதல் தடுப்பூசி எப்போ போட ஆரம்பிச்சாங்கன்னா 1995 முதல் வாய்வழி போலியோ தடுப்பூசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் போலியோ வாய்வழி போலியோ தடுப்பூசி வந்து இந்தியாவில் வழங்கப்பட்டது. ஸோ இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் மார்ச் 16 நேஷ்னல் வேக்சினேஷன் டே நேஷ்னல் வேக்சினேஷன் டேவை கொண்டாடுறோம். இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன? யூனிவர்சல் கவரேஜ், இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ளதான் இந்த தினம். அடுத்து மார்ச் 20 ஒரு முக்கியமான தினம் கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா வேர்ல்டு ஸ்பேரோ டே, உலக சிட்டுக்குருவிகள் தினம். எப்போ கொண்டாடுறாங்க? மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டுக்குருவி இனம் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடுகளில் சிட்டுக்குருவி வந்து நிறையா கூடு கொட்டு நம்ம நிறையா சிட்டுக்குருவிகளை வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால சுற்றுச்சூழல்லாம் வந்து மாசுபடுறதுனால நம்ம சிட்டுக்குருவிகளே வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 வேர்ல்டு ஸ்பேரோ டே உலக சிட்டுக்குருவி தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது முதல்ல 2010 எப்போ 2010 2010 நேச்சர் ஃபார் அவர் சொசைட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சொசைட்டி வந்து இந்த வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து கொண்டாடினாங்க. ஸோ இதில் மொத்தம் ஒரு 50 நாடுகள், உலக லெவலில் ஒரு 50 நாடுகள் என்ன பண்ணுறாங்க, வருஷம் இந்த வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மார்ச் 20 என்ன தினம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ். உலக மகிழ்ச்சி தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம் இல்லைனா உலக மகிழ்ச்சி தினம் எப்போ கொண்டாடுறாங்க? மார்ச் 20 ஸோ மார்ச் 20 சர்வதேச மகிழ்ச்சி தினம் வந்து கொண்டாடுறாங்க. இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொமோட் ஹாப்பினஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல். ஸோ மகிழ்ச்சியை மனிதனுடைய அடிப்படை இலக்காக கொண்டு வர்றதா என்ன அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், சர்வதேச மகிழ்ச்சி தினத்துக்கான கருப்பொருள். இதை வந்து ஐநா சபை முதல் ஐநா சபை வந்து இதை அறிவிக்கிறாங்க. யாரோடைய வற்புறுத்துதலின் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ஸோ பூட்டான் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேர்ல்டு ஹாப்பினஸ் டே, இன்டர்நேஷனல் ஹாப்பினஸ் டே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பூட்டான் தான் முதல்ல சொல்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டால் இது வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்பசிஸ் வெல்பீயிங் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து நம்மளுடைய அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டே. அடுத்து மார்ச் 21 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்ச் 20 25 வரை என்னென்ன தினங்கள் வருதோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்ச் 21 டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். மார்ச் 21 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகள் தினம், சர்வதேச காடுகள் தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். சர்வதேச காடுகள் தினத்துடைய கருப்பொருள்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட், காடுகள் மற்றும் உணவு. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட், காடுகள் மற்றும் உணவு அப்படிங்கிறதா என்னன்னா சர்வதேச காடுகள் தினத்துடைய கருப்பொருளாக இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, காடுகள் வந்து நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டிக்காக, உணவு பாதுகாப்புக்கு காடுகள் மிக முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதுக்காக இதை வந்து குறிக்குது. ஸோ இது வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னா யூஎன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அவேர்னஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டை அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு டே ஆஃப் கிளாஷியர். இந்த வருஷத்துலேருந்து 2025 ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியர் என்ன அறிவிக்கிறாங்க, வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியராக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டை ஐநா சபை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டையும் வந்து ஒவ்வொரு விழாவாக கொண்டாடுவாங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பல்ஸுக்கான இயராக கொண்டாடினாங்க இல்லையா? அதே மாதிரி 2025 ஐநா சபை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர் ப்ரிசர்வேஷன், பனிப்பாறையை பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச ஆண்டா ஐநா வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஐநா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டிலிருந்து 2025 மார்ச் 21 வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியரா வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியரா வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியர் எப்போ கொண்டாடுறாங்க, மார்ச் 21. ஸோ மார்ச் 21 வேர்ல்டு டே ஆஃப் கிளேஷியரா கொண்டாடுறாங்க. இந்த இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ரிசர்விங் த கிளேஷியர். ஸோ ப்ரிசர்விங் த கிளேஷியர் அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கருப்பொருள். அடுத்து மார்ச் 21 வேர்ல்டு போயட்ரி டே.
வேர்ல்டு பொயட்ரி டே. ஸோ வேர்ல்டு பொயட்ரி டே அப்படிங்கிறது உலக கவிதைகள் தினம். ஸோ உலக கவிதைகள் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 வந்து கொண்டாடுறாங்க. இது எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 1999 1999 ஸோ 1999 1999 கொண்டாடப்படுது. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க 1999 இதை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் போய்ட்ரி, அதே மாதிரி ரீடிங், ரைட்டிங், எஜுகேஷன், இந்த கவிதை சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது, எழுதுறது இது எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிறதுக்காக என்ன கொண்டாடுறாங்க வேர்ல்டு பொயட்ரி டே மார்ச் 21 கொண்டாடப்படுகிறது. ஸோ அடுத்து மார்ச் 22 ரொம்ப 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 ஒரு முக்கியமான தினம் வேர்ல்டு வாட்டர் டே, உலக நீர் தினம். உலக நீர் தினம் எப்போ கொண்டாடுறாங்க மார்ச் 22 நீர் தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ 2025 நீர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கிளேஷியர் ப்ரிசர்வேஷன். என்னது கிளேஷியர் ப்ரிசர்வேஷன், பனிப்பாறைகளை பாதுகாப்போம், பனிப்பாறைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் 2025 வாட்டர் டே. ஸோ வேர்ல்டு வாட்டர் டேயோட தீம் என்ன கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறதா வந்து வேர்ல்டு வாட்டர் டேயோட தீமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வாட்டர் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, நீர் பாதுகாப்பு, இந்த நீர் பாதுகாப்புக்கு கிளேஷியர் பனிப்பாறைகள் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத இதில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ உலகத்துடைய முக்கியமான நதிகள் எல்லாமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது பனிப்பாறைகள் இருந்தால். இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கங்கோதிரியாக இருக்கட்டும், இல்லை யமுனோதிரியாக இருக்கட்டும், இது எல்லாமே எதில் இருந்தால் பனிப்பாறைகள் கிளேஷியர்ஸில் இருந்தால் வருது. கங்கா எடுத்துட்டிங்க அப்படின்னா கங்கோதிரி அப்படிங்கிற கிளேஷியர்லேருந்து, யமுனா அப்படின்னா யமுனோதிரி, இந்த மாதிரி எல்லா முக்கியமான ஆறுகளுமே எதுலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது பனிப்பாறைகள் இருந்தால். ஸோ அப்போ அதோடைய முக்கியத்துவத்தை இது பண்ணுறதுக்காக இது வந்து இது பண்ணுறாங்க. ஸோ யூஎன் அர்ஜு குளோபல் எஃபோர்ட் டு ப்ரொடெக்ட் கிளேஷியர். ஸோ இந்த டேல ஐநா சபை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனிப்பாறைகளை கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாத்தே ஆகணும், அப்போ தான் நீர் பற்றாக்குறை எதுவும் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மார்ச் 23 ரொம்ப 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 ஒரு முக்கியமான தினம் வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே. என்னது வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே, 75வது வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டே வந்து கொண்டாடிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வானிலை ஆய்வு சம்மந்தமான தினம். இது வந்து மெட்டீரியாலஜிக்கல் டே அப்படிங்கிறது வானிலை தினம். 75வது வானிலை தினம் வந்து எப்போ மார்ச் 23 கொண்டாடிருக்காங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர். என்னது க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர் அப்படிங்கிறதா வந்து வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் டேவுடைய கருப்பொருளாக வந்து இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக எதை பற்றி ஏர்லி வார்னிங்கை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிடிக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஏர்லி வார்னிங்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக வந்து இருக்குது. இது எல்லாமே முக்கியமான தினங்கள். அடுத்து மார்ச் 24 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, வேர்ல்டு டிபி டே. ஸோ வேர்ல்டு டிபி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 24 என்ன கொண்டாடுறாங்க வேர்ல்டு டிபி டே மார்ச் 24 கொண்டாடுறாங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ரைஸ் அவேர்னஸ் அபவுட் டிபி அஸ் ஏ குளோபல் ஹெல்த் கன்சர்ன். இதோடைய கருப்பொருள் வந்து டிபியை ஒரு உலகத்துடைய ஒரு மிக முக்கிய இதை அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதோடைய கருப்பொருள் வந்து எஸ் வி கேன் எண்ட் டிபி கமிட் இன்வெஸ்ட் டெலிவரி. எஸ் வி கேன் எண்ட் டிபி கமிட் இன்வெஸ்ட் டெலிவரி. எனது எஸ் வி கேன் எண்ட் டிபி கமிட் இன்வெஸ்ட் டெலிவர் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருள். 2020 கருப்பொருள் இந்த எஸ் வி என் டிபி கமிட் இன்வெஸ்ட் டெலிவர் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக இருக்குது. இது வந்து எதுக்காக மார்ச் 24 டிபி டே கொண்டாடுறாங்க அப்படின்னா ராபர்ட் கோச் அப்படிங்கிறது தான் 1882 யார் ராபர்ட் கோச் அப்படிங்கிறது 1882 டிபியை கண்டுபிடிக்கிறது அவருடைய நினைவாக இதை கொண்டாடுறாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து டே முடியுது. ஸோ மார்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான டே தான். ஸோ அடுத்து மார்ச்சோடைய சில முக்கியமான ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணி உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு அப்படிங்கிற இந்த நாடு தான் முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், அதுக்கப்புறமா நெதர்லாந்து, இவங்க எல்லாமே வந்து டாப் 5ல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இதில் 111வது இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ரோஷினி நாடார் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த HCL நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு கோஃபவுண்டர் மாதிரி தான் யார் அப்படின்னா அந்த ரோஷினி நாடார் அவங்க. இவங்க வந்து என்டர் த வேர்ல்டு டாப் 10 ரிச்சஸ்ட் உமன் லிஸ்ட். உலகத்துடைய டாப் 10 பணக்காரவங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் யார் வந்து வந்திருக்கா ரோஷினி நாடார் அவர்கள் டாப் 10. ஸோ டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் யார் வந்திருக்கா ரோஷினி நாடார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th. இவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் மொத்தம் டாப் 10ல் இருக்காங்க. எத்தனாவது இடத்துல அப்படின்னா 5வது இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா
3.5 lakh crore 3.5 லட்சம் கோடி. எவ்வளோ? 3.5 லட்சம் கோடி 3.5 lakh crore அப்படிங்கிறதான் இவங்களுடைய சொத்து மதிப்பாக வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா HCL நிறுவனத்தில் இருக்கு இல்லையா, HCL நிறுவனத்துடைய 47%, HCL நிறுவனத்துடைய 47% ஸ்டாக் வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிவ் நடார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு. ஸோ ஷிவ் நாடாருடைய பொண்ணு தான் வந்து ரோஷினி நாரா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டாப் 10 ரிச்சஸ்ட் உமன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் முதல் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்த மார்ச் மாதம் நடந்த முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீ டிராகன். என்னது? சீ டிராகன் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்திருக்குன்னா குவாம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குவாம் கோஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கு அப்படின்னா யூஎஸ்ஏவுடைய நேவி, இந்தியாவுடைய நேவி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. யார்? யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, இந்த நாடுகளுடைய நேவி வந்து எங்கே பங்கேற்றிருக்கு? இந்த சீ டிராகன். என்னது? சீ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இராணுவ கூட்டுப்பயிற்சியில் இந்த நாடுகள் எல்லாமே வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ் மேரிடைம் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் அண்ட் டெக்னிக்கல் இன்டர் ஆப்பரேட்டபிள். இந்த நாடுகளுக்கு இடையில் இந்த மேரிடைம் செக்யூரிட்டி, இந்த நாடுகளுக்கு இடையில் கடல் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யார்? இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, இந்த 5 நாடுகளுடைய கடற்படை சேர்ந்து சீ டிராகன் 2025 அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸை மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரை அமெரிக்காவுடைய கடற்கரையில் நடத்தியிருக்காங்க. அடுத்து காஞ்சர். காஞ்சர் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து 12வது எடிஷன். இந்த காஞ்சர் அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸோட 12வது எடிஷன் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியாவும் கிர்கிஸ்தானும் சேர்ந்து காஞ்சர் 12. காஞ்சர் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது வந்து பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கிர்கிஸ்தானில். ஸோ இது வந்து 2011ஆம் ஆண்டுலேருந்து என்ன பண்ணுறாங்க? காஞ்சர் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரை இது ஒரு ஆண்டு இந்தியாவில் நடக்கும். இன்னொரு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆண்டு வந்து கிர்கிஸ்தான் நடக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து எங்கே நடந்திருக்கு? கிர்கிஸ்தானில் இந்த காஞ்சர் 12 அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இது எப்போ நடந்துகிட்டு இருக்கு? 2011ஆம் ஆண்டு 2011 இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ட்ராபெக்ஸ் 2025. என்னது? ட்ராபெக்ஸ் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்து மார்ச் 2025 வரை. எப்போ? ஜனவரி 2025 மார்ச் 2025 வரை இந்த ட்ராபெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா த்ரெட் லெவல் ஆப்ரேஷன் எக்ஸசைஸ். என்னது? த்ரெட் லெவல் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து எப்போ வர? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலேருந்து மார்ச் வரை நடந்திருக்கு. இதோடைய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான இடங்களில் பெரிய லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர் பயிற்சி, இந்தியாவில் முக்கியமான இடங்களில் ஒரு பெரிய லெவலில் போர் பயிற்சி வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து அரேபிய பெருங்கடலையும் பே ஆஃப் பெங்காலையும் இது வந்து நடந்திருக்கு. இதில் இந்தியாவுடைய இராணுவம், இந்தியாவுடைய ஆர்மி, இந்தியாவுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு, இவங்க எல்லாமே சேர்ந்து ட்ராபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை கண்டக்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்ன எக்ஸசைஸ்? ட்ராபெக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கார்பெட், அப்புறம் போங்கோ சாகர். என்னது? கார்பெட் போங்கோ சாகர். ஸோ கார்பெட் போங்கோ சாகர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸோடைய 6வது எடிஷன். ஸோ 6th எடிஷனாக கார்பெட் போங்கோ சாகர் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இந்த கார்பெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6வது எடிஷன். அதேமாரி போங்கோ சாகர் அப்படிங்கிறது 4வது எடிஷன். இது என்ன அப்படின்னா இந்தியாவிற்கும் பங்களாதேஷ், இந்தியாவுடைய கடற்படை, இந்தியாவுடைய நேவிக்கும் பங்களாதேஷுடைய நேவிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் என்ன? கார்பெட், அதுக்கப்புறமா போங்கோ சாகர் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இதுக்காக அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையில இந்த கடற்படையுடைய கோஆப்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் இடையில உள்ள கடற்பகுதி இருக்குல்ல, இதில் வந்து செக்யூரிட்டி, இதில் வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கார்பெட் போங்கோ சாகர் அப்படிங்கிற இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு, இந்த நேவல் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபேமஸான எக்ஸசைஸ் என்னன்னா வருண். என்னது? ஸோ வருணா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். ஸோ 2023 வர்ணா அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸோட 23வது எடிஷன். எத்தனாவது எடிஷன்? 23rd வர்ணா எக்ஸசைஸோடைய 23rd எடிஷன் வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவும்
இந்தியாவும் ஃப்ரான்ஸும், இந்த வருணா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது யார் யார், இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வருணா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன முக்கியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து இந்தியாவுடைய விக்ராந்த் அப்படிங்கிற போர்க்கப்பலும், அதே மாதிரி சார்லஸ் டி கோலே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ஸுடைய போர்க்கப்பலும் இதில் வந்து பங்கேற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறையா சப்மரீனும் இந்த எக்ஸசைஸில் பங்கேற்றிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பிரச்சந்த் பிரகாத் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவுடைய முப்படையும் சேர்ந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈஸியாக வந்து நம்ம எல்லாம் ரெடியாக இருந்து ஈஸியாக வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரகார் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் ஏப்ரல் மந்தோட டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.